ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இந்த வருஷம் பிறந்திருக்கு. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இந்த கிரகம் இப்படி போகுது, அந்த கிரகம் அந்த சந்தில் போகுது, இந்த கிரகம் நேராகவே வந்து முட்டுது, அதனால் எனக்கு பிரச்சனை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நானே நிறையா ராசி பலன் சொல்லிட்டேன். அதில் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும்னாலாம் நான் சொன்னேன். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நான் தான் சொன்னதாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் என்னன்னாலும் சரி, நமக்கு நல்லா இருக்குது. நம்ம நல்லா இருக்க போகிறோம். இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறேன். கடன் வாங்கவே மாட்டேன், என்னன்னாலும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன். எனக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் கூட அவங்க கண்ணில் பார்த்தேன்னா சிரித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, இந்த புது வருஷம் பிறந்ததும் இந்த வீடியோவை முதல்ல போடணும் அப்படின்னு சொல்லியே நான் இதை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 26 இந்த வீடியோவை நான் இன்றைக்கி எடுக்கிறேன். நியூ இயரில் வர முதல் பதிவாக இந்த மாதிரி ஒரு புத்துணர்வு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் இந்த பதிவு எடுத்தேன். ஏன் இந்த பதிவு, என்ன புத்துணர்வு இதில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு ஒரு சகோதரி, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர், ரெகுலராக நம்ம ஆரம்பத்தில் நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்கவங்க, முதல்லையே என் கூட பேசி அவங்க பொண்ணுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு அவங்க கணவருக்கு எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்தவங்க, பேசினாலே அவ்வளோ உற்சாகமாக பேசக்கூடியவங்க. அதாவது உண்மையிலும் சொன்னால் நீங்களாம் தான் எனக்கு பூஸ்டே. ஏதாவது இடத்துல கொஞ்சம் சோர்ந்து போகிறப்ப எல்லாமே என்னை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கோம் உனக்காக அப்படின்னு சொல்லி என் கூட பேசுவீங்க எல்லாருமே. அம்மான்னு சொல்கிறவங்க நிறையா, என்னை சகோதரியாகவே நினச்சி பேசக்கூடியவங்க நிறையா. அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே எனக்கு பூஸ்டாக தான் பேசுவாங்க. நாங்கள் இருக்கோம்ப்பா, நல்லா போடுமா, நீ சொல்கிறது கரெக்டு, நீ கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்க, தைரியமாக பேசு அப்படின்னு எனக்கு பூஸ்ட் கொடுக்குற நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றி. நீங்கள் இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ தைரியம். நான் முதல்ல இப்படி பேச மாட்டேன். என்னோடய பழைய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக, இவ்வளோ தைரியமாக, ஒரு ஸ்பீடாகவே நான் பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப ஸ்லோவாக பேசுவேன். நம்ம பேசுகிறது கரெக்டாங்கிறது வேற, கரெக்டுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம இதை சொன்னால் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்களோ, இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சே இதை பேசுவேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, நான் பேசுகிறது தான். எனக்கு சகோதரிகள் இருக்காங்க. என் சகோதரிகள் என்னை வந்து எந்த இடத்துலையும் நான் இடம் மாறி ஏதாவது போனால் கூட என்னை இழுத்து நல்ல இடத்துல விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறனால நான் தைரியமாக இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஸ்பீடாக பேச ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷமாக பேசுகிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி அப்படி தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த பூஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வலிமை சேர்க்குது. அதில் ஒரு பூஸ்ட்டு தான் இந்த இவங்க என்னை விட பெரியவங்களா சின்னவங்களா அதெல்லாம் என்னை கேட்டுக்கல. என்னோட சூப்பர் சகோதரி என்னாச்சுன்னா, நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது அவங்க மருமகனுக்கு ஜாதகம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் நிறைய பார்க்குறதுனால யாருன்னு எனக்கு ரீகால் ஆகாது. ரெகுலராக நிறையா பார்த்துட்டே வர்றதுனால, ஆமாம் அவங்க என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டால் நான் மறந்துடுவேன். யார் கேட்டாலும் ஐயோ சாரிம்மா நான் மறந்துட்டேன், யாருன்னு சொல்லுங்கள், எனக்கு ரீகால் பண்ணுங்கள், ஞாபகம் வந்துடுவோம், நீங்கள் நான் என்ன நம்ம பேசணுமோ அதை எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் ஞாபகப்படுத்துவாங்கம்மா இது பேசணும் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ அவங்க பிரச்சனை ஏதாவது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துடும். இல்லை ஞாபகம் இல்லைனாலும் சாரிம்மா ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிடுவேன். அப்படி தான் எனக்கு இவங்க ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. என்னம்மா நான் வந்து உங்களை ஒரு விஷயம் போட சொன்னேன், நீங்கள் போடவே இல்லைல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ என்ன போட சொன்னீங்க? ஏன்னா எல்லாரும் சில பேர் நானே கேட்பேன், இந்த பிரச்சனை வந்து வெளியே சொல்லணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க உன் பிரச்சனை மாதிரி, அவங்களுக்கு இதை நம்ம சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் தெளிவாவாங்கல்ல, அதனால நான் கேட்டுட்டு சொல்லுவேன், இதை வந்து உன் பிரச்சனையே நான் பேசட்டுமாம்மா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட நான் கேட்பேன். அவங்க ஒவ்வொருத்தங்க சரின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க அம்மா பேரெல்லாம் எதுவும் சொல்லிடாமல் போடுங்கம்மா, என் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் உங்கள் சேனல் பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் வேணும்னா பேர் சொல்லுவேன், தேவையில்லைன்னா விட்டுருவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க என்னென்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் போடுங்க, என் பேரோட போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க.
அப்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஏன் அவங்க சொன்னதை நான் போடலை, அதுக்கு வேறு ஏதாவது ரீசனாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. நான் போட சொன்னேன்ல, நீங்கள் ஏன் போடலை அப்படின்னு. அப்புறம் தான் அச்சோ சாரிம்மா, ஆனால் நீ சொன்ன டைம் சூப்பர் டைமு, அதனால் இந்த தடவை கண்டிப்பாக நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் ராசி பலன் பதிவு எடுத்ததும் அவங்களதும் எடுத்துடணும் சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். ஹொசூர்லேருந்து தனலக்ஷ்மி, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற வழியில் ஹொசூர் இருக்கு இல்லைங்களா, தனலக்ஷ்மி அந்த சகோதரி பேர். அவங்க பேர் ஊர் எல்லாமே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. அவங்க எல்லாத்துக்குமே என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. ரெகுலர் கிளையண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லையா, எல்லாருமே மோஸ்ட்லி 90% மக்கள் ஜாதக நம்பிக்கை இருக்கவங்க பயப்படுற ஒரு விஷயம், அதாவது 7.5 சனி. ஓகேங்களா, 7.5 வருஷம் என்ன சனி பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த 7.5 சனி அவங்கள எதுவுமே பண்ணலையாம். புரிஞ்சதுங்களா? எனக்கு 7.5 சனி வந்ததும் தெரியலம்மா, போகிறதும் தெரியலம்மா, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேம்மா இந்த டைமில். எனக்கு 7.5 சனி நடக்கும்போது நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்புமே எனக்கு இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் தூரமாக இருக்கார், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், மாமனார் மாமியார்லாம் இல்லை எங்களுக்கு. அவரும் நானும் செஞ்சு கொஞ்சமாக செய்வோம், சாப்பிடுவோம், ரிலாக்ஸாக இருக்கேன். பர்பஸாக எங்கேயாவது வெளியே கிளம்பி போவேன், கடைக்கெல்லாம் போயிட்டு வருவேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக போயிட்டு வரலாங்கிறதுக்காக போவேன். அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 7.5 சனி நடக்குது, ஆனால் நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை முதல்ல சொன்னப்பவும் நான் சொன்னேன், அம்மா 7.5 சனி நடந்தால் நம்ம கஷ்டம்லாம் படணும்னு அவசியம் இல்லை, அது 7.5 சனிங்கிறது வேறு அப்படின்னலாம் அவங்க கூட நான் பேசியிருந்தேன். ஆனால் இந்த தடவை அவங்க பேசும்போது எனக்கு அடுத்த அந்த அவங்க டைம் முடிஞ்சு அடுத்தவங்க வந்துட்டாங்க. அதனால் என்னால் ரொம்ப அவங்க கூட பேசவும் முடியல. அப்புறம் ஓகேப்பா சரிம்மா நான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். எனக்கு டைம் இருந்ததுதான் இன்னும் நான் நல்லா நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பேன். பட் டைம் இல்லாததுனால பேசி வச்சுட்டேன். ஆனால் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 7.5 சனி அப்படின்றது வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ 7.5 சனி நடக்குது அப்படின்னா அந்த 7.5 சனி நடக்கிறவங்க எல்லாரும் சிரமப்படுவாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய பேர்த்துக்கு இது தெரியும். நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன், 7.5 சனி பற்றி கவலைப்படாதீங்க, அது ஜஸ்ட்டு ஒரு 5% 10% தான் நமக்கு வேலை செய்யும், மிச்சமெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி தாமா உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், என்கிட்ட அதை கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் 7.5 சனி வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போது இந்த பதிவுகள் வரும்போதே நான் உங்களுக்கு லைனாக எல்லாமே நட்சத்திர சாரம்னா என்ன, ஒரு ராசியில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் லைனாக முன்னாடி தான் இருக்குது, போய் பாருங்கள். பலன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டுட்டு அப்புறம் தான் நான் ராசி பலன் போட்டிருக்கேன். அதனால் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 7.5 சனி அப்படின்றது அதாவது உங்கள் ராசி. இப்போது நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும். மிதுன ராசியில் இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த ராசி கட்டத்தில் 2.5 வருஷ காலம் சனி அங்கே தங்கி இருக்கும். அப்படி 2.5 வருஷ காலம் சனி அங்கே இருக்கும்போது அதே கட்டத்தில் தான் இருக்கும் சனி. அந்த கட்டத்தில் சனி இருக்கா, அதுக்கு முன்னாடி கட்டம் ரிஷபம், அதுக்கு அடுத்த கட்டம் கடகம். ஓகேங்களா, இந்த 3 கட்டத்துலேயும் சனி எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5 வருட காலம் இருக்கும். ரிஷபத்தில் 2.5 வருஷம், மிதுனத்தில் 2.5 வருஷம், கடகத்தில் 2.5 வருஷம். அதை தான் 7.5 சனி, 7.5 வருடங்கள் சனி உங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் ஏன் அது சொன்னாங்க அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அதாவது சனி என்ட்ராயிடுச்சு, உள்ள சனி வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம ராசிலேயே சனி இருக்குது, அதுக்கப்புறம் கடகத்துக்கு போகும்போது பாத சனி ஆயிடுச்சு, அப்புறம் கடகம் முடிஞ்சு சிம்மத்துக்கு சனி போயிடுச்சுன்னா சனி முடிஞ்சிருச்சு, 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னெல்லாம் தெரியவே தெரியாது. சரி பரவாயில்ல, அது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் சனி எந்த வேலையும் 7.5 வருஷம் உங்களை பிடிச்சி ஆட்டும் அப்படிலாம் கிடையவே கிடையாது.
நிறைய பேர் கரெக்டாக அந்த ஒரு 13 வயசு அந்த மாதிரி சனி வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் 10th +2 காலேஜ் எல்லாமே அதில் தான் முடிப்பாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு 16 வயசில் வருதுன்னா கண்டிப்பாக +2 அதில் தான் எழுதுவாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வேலையும் கிடச்சிரும் 7.5 சனி முடியறதுக்குள்ளேயே. ஓகேங்களா? ஒரு 20 வயசுக்கு மேலே 21, 22, 23 அந்த வயசில் வந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு திருமணமே 7.5 தான் நடக்கும். 7.5 சனி அவங்களுக்கு இருக்கும்போது தான் திருமணம் நடக்கும், குழந்தை பிறந்துடும். அதுவே ஒரு 30 வயசுக்கு மேலே சனி வந்துச்சுன்னா அவங்க வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அப்போ தான் அவங்க லைஃப்பில் அவங்க இது வரைக்கும் சம்பாரித்த எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக 7.5 சனி நடக்குதுங்கிறக்காக அவங்கெல்லாம் அதை பண்ணாமல் இருக்க முடியுமா? இல்லை அந்த நேரத்தில் ஒரு 24 வயசில் ஒரு பொண்ணுக்கு 7.5 சனி ஆரம்பித்தா 30 வயசு வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ண முடியும்? திருமணம் எல்லாம் நடந்தே தீரும். ஓகேங்களா? அந்த வயசில். அதே போல் படிக்கிற வயசில் நம்ம அதை நிறுத்தி வைக்க முடியாது. அதே போல் உடம்பு படுத்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறது, ஐயோ இவங்க இப்படி படுத்துட்ருக்காரு, 7.5 வேற வருது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி பயமுறுத்துவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 7.5 நடக்குது அதனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன தீக்காயம் ஆயிடுச்சுன்னா உனக்கு 7.5 சனி அதனால் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. சனி 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்குது, அந்த 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்குன்னு அதையெல்லாம் சேர்த்தி பார்க்குறத இப்போ இதோட விட்டுருங்க. இவங்க ஹொசூர் தனலட்சுமி சொன்ன மாதிரி 7.5 சனி எதுவுமே பண்ணாமல் அவங்கள ஜாலியாக ரிலாக்ஸாக கடந்து போகவும் விட்டுரும். ஓகேங்களா? அதாவது ஒரு நட்சத்திரத்தில் நான் பலன்கள் சொல்கிறதே அப்படி தான். ஒரு நட்சத்திரத்தில் சனி இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மிச்ச 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன செய்யும் அப்படின்றது தான் நம்ம பலனாக சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது சனி 8வது இடத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ இன்னைக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா சனி உத்திரட்டாதியில் இருக்குது. உத்திரட்டாதியில் சனி இருக்கும். அப்படி உத்திரட்டாதியில் இருக்கிற சனி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்பரல் ஸ்தானத்தில் வரும், 2ஆம் இடத்துல வரும். அப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கும், அவங்களுக்கு 7.5 நடக்காது. நீங்கள் சொல்கிற ராசிப்படி அது 7.5 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 7.5 வேலையை செய்யாது, பணப்பரல் ஸ்தானத்தில் வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற சனி பணம் கொடுப்பார். அதுவும் 30% தான். மிச்சம் 70% உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ, உங்கள் ஜாதகத்தில் ஒரு சனி இருக்குல்ல, பிறப்பு நேரத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் ஒரு சனி இருந்தது இல்லையா, அந்த சனி எப்படி வேலை செய்யுமோ அதுதான் செய்யும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். அது போக இந்த கோச்சாரத்தில் போகிற கிரகங்கள், இப்போ எப்படி சனி உத்திரட்டாதியிலேருந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறாரோ அதே மாதிரி ராகு சதயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்வார், கேது பூரத்திலிருந்து ஒரு வேலை செய்வார், குரு புனர்பூசத்திலிருந்து ஒரு வேலை செய்வார். அந்த மாதிரி அது போக சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே அவங்க இடத்துல இருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது போக உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு நேரத்தில் உங்கள் ராகு கேது எப்படி இருந்தது, உங்கள் சனி, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எப்படி இருந்தாங்களோ, சந்திரன், முக்கியமாக சந்திரன், அவங்க எல்லாருமே அவங்க இடத்துல இருந்தும் ஒரு வேலையை உங்களுக்கு செய்வாங்க. அதை தான் நம்ம விதிப்படி அப்படின்னு சொல்கிறோம். பிறப்பு நேரத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்ததோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும்போது அதை விதின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், அதுதான் உங்களுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னோட நட்சத்திரம் அனுஷம். அப்போது அனுஷத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா எனக்கு முதல்ல அனுஷம் சனியுடைய நட்சத்திரம். அப்போது சனி தசை எனக்கு நடக்கும். நான் பிறந்தப்போ எனக்கு சனி தசையாக இருக்கும். சனி தசை முடிஞ்சு புதன் தசை வரும். அந்த சனி தசைக்குள்ளேயே 9 புத்திகள் வரும். சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, 9 புத்திகள் இருக்கும் சனி தசையில். அந்த 9 புத்தியும் முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை வரும். புதன் தசையில் 9 புத்திகள் இருக்கும். அந்த புதன் தசை 9 புத்திகளுக்குள்ள 9 அந்தரங்கள் இருக்கும். அந்த 9 அந்தரங்களுக்குள்ள சூட்சமம் இருக்கும், 9 சூட்சமம் இருக்கும். அந்த 9 சூட்சமத்திலுக்குள்ள ஒரு சூட்சமத்தில் 9 பிரணவம் இருக்கும். பிரணவம் சின்ன டைம் ஒன்று இருக்கும், அது கூட நம்மளுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற அந்த விதி இருந்தால் அது 7.5 சனி தான் உங்களுக்கு நடத்தணும்னு கிடையாது. எந்த கிரக நிலை இருந்தாலும் அது நடத்தியே
தீரும். ஓகேங்களா? அந்த மாதிரி சனிக்கு எல்லா வேலையும் இருக்குது. உங்களை போட்டு கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் சனியோட வேலைன்னு இல்லை. சனி 2ஆம் இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பூரட்டாதிக்கு வந்து பணம் கொடுப்பார், சதயத்துக்கு வந்து சிந்தனைகளை கொடுப்பார், அவிட்டத்துக்கு வந்து ஒரு உறுதி கொடுப்பார். இப்போ நான் சொல்கிறது உத்திரட்டாதியில் சனி இருந்தது அப்படின்னா திருவோணத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு ஒரு காதலை கொடுப்பார், அந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுப்பார், அந்த மாதிரி விஷயங்களை திருவோணத்துக்கு செய்வார். உத்திராடத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சும்மா சனி எல்லாத்துக்கும் கெடுதல் தான் செய்வாருன்னு இல்லை, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார வாய்ப்புகளையும் கொடுத்து திருமண வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுதல் செய்வார். அஷ்டமஸ்தானாதிபதியா சனி வரார். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் சனி இருக்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதாக வருவார். நீங்கள் ராசி பலனில் போய் பார்த்தீங்கன்னா நான் மூல நட்சத்திரத்துக்கு சனி இடைஞ்சல் பண்ணுவார்னு சொல்லியிருப்பேன். புரிஞ்சுதுங்களா? மூல நட்சத்திரக்காரர்கள் சிரமப்படுவாங்க. சனி ஒரு ராசியில் இருக்காருங்கிறக்காக எல்லாருக்கும் அந்த ராசி 7.5 வருஷமும் அவங்க சிரமந்தான் படுவாங்க அப்படின்னுலாம் கிடையாது. இதுவே சனி உத்திரட்டாதியில் இருக்கார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆவது மாதத்துக்கு மேலே, மார்ச் மாதத்துக்கு மேலே கேது மிகப்பெரிய இடைஞ்சல்கள் செய்கிற மாதிரி வரார். சனி தான் அங்கே இருக்கார். ஆனாலும் சனியால் உத்திரட்டாதிக்காரங்க கஷ்டப்பட மாட்டாங்க, கேதுவால் கஷ்டப்படுவாங்கனாலும் அதுவும் கேது 30% தான் கொடுப்பார். அவங்க ஜாதகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிரகம் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னா அந்த நேரத்தில் சிரமம் கொடுக்கும். அது 7.5 சனியால் கிடையாது. அதே போல் தசாபுத்திகளில் ஒரு நேரம் மோசமாக வந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்களால் அவங்க சிரமப்படுவாங்க, 7.5 சனியால் கிடையாது. அதனால் எல்லா பழியையும் தூக்கி 7.5 சனி மேலே போட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக மிக சிறப்பாக இருக்கிறவங்க 7.5 சனி காலங்கள்லையும் சிறப்பாக இருப்பாங்க. அதனால் 7.5 சனி அப்படின்றதே ஒன்று கிடையாது. உங்களுக்கு சனி கோச்சாரத்தில் சனி அஷ்டம ஸ்தானத்தில் வருது அல்லது விரயஸ்தானத்தில் வருது அப்படின்னா நீங்கள் சிரமப்படுவீங்க. அல்லது தொழில் ஸ்தானத்தில் வருதுன்னா அகம் சார்ந்த விஷயங்களுக்கு சிரமப்படுவீங்க. ஆரம்பம் அங்கே வேலை செய்யும்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், திருமணமே நடக்காமல் கூட போகலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லை பிரிவினையை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி எந்த ஸ்தானம் வச்சு அங்கே சனி வராரோ அதுதான் நடக்குமோ தவிர 7.5 சனி முழுக்க தான் கஷ்டப்படுவோம் அப்படின்றது இல்லை. தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துலேயோ அர்த்தாஷ்டமஸ்தானத்துலேயோ இல்லை கண்டக சனி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் பொங்கு சனியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பொங்கு சனி வரும்போது உங்களுக்கு அங்கே பொங்கி வலியாது. ராசிக்கு பொங்கு சனியாக வரும்போது வலியாது. இங்கே பணப்பரல் ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல உங்கள் நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா தான் உங்களுக்கு பொங்கு சனி. அப்போ சனி உங்களுக்கு வேலைவாய்ப்பை சூப்பராக கொடுத்து அந்த வேலைவாய்ப்பு மூலமாக உங்களுக்கு பணம் வரவை அதிகரித்து கொடுப்பார். அதுவும் 30% தான். அதுவே உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து உங்களுக்கு பணப்பரல் ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சனி புத்திகளில் அள்ளி கொடுப்பார். இப்படி தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணுமோ தவிர 7.5 சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குதுன்னு சொல்லி பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு 7.5 சனிக்கு பயந்துக்கிறத விட்டுருங்க. 7.5 சனிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனிக்கு பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதன் மூலமாக நிறைய வருமானம் வரணும் அப்படின்றதுனால. புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி 7.5 சனி அப்படின்றது ஒரு வியாபார விஷயமாக மாறிடுச்சு. அதனால் 7.5 சனின்றது ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட, உங்கள் ஜாதகத்தில் மோசமாக இருந்தால் கூட பரிகாரம் செய்ய தேவையே கிடையாது. கஷ்டத்தை ஏற்றுக்கணும். கடவுள் நம்ம வாழ்க்கையை ஒன்றும் கடவுள் சும்மா கொடுக்கல. உங்களுக்கு ஏதோ ஒரு கருமாவை நம்ம கழிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் வந்து பிறக்கிறோம். அப்படி பிறந்தவங்களுக்கு ஒரு இடத்துல கட்டாயம் கருமா வைப்பார். எல்லார் வாழ்க்கையும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு கருமா இருக்கும், அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கருமா இருக்கும். அதனால தான் அவங்க பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தவங்க அவங்க கருமாவை அவர் ஏதோ ஒரு இடத்துல வச்சே தீருவார். சரிங்களா? அப்படி அவர் வச்சிருக்கிற இடத்துல அவங்க சிரமப்பட்டே தான் ஆகணும். சிரமப்படாமல் வரவே முடியாது. அப்படி ஒரு சிரமம் வந்துச்சுன்னா அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியும்.
எனக்கு சிரமமே வரக்கூடாது. எனக்கு ஒரு இத்துணூண்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நான் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசிக்கார்கிட்ட ஓடுவேன். அவர் சொல்கிற எல்லா பரிகாரத்தையும் நான் செய்வேன். 50 கோயிலுக்கு போவேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் எழுதி கொடுத்தாராம் லிஸ்ட்டு. 50 கோயில்களுக்கு மேலே போக சொல்லியிருக்காரு. அந்த ஜோதிடர் பற்றியே என்கிட்ட ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஜோதிடரை பற்றி எந்த தப்பு சொல்லலை. இவங்க பரிகாரம் செஞ்சாங்களா அவங்கள பற்றியும் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கருமாவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற விதிக்கு நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணுமோ தவிர ஒரு பரிகாரம் செஞ்சு அதுலேருந்து தப்பிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா கடவுளை ஏமாத்துற மாதிரி. அவருக்கு இன்னும் ஜாஸ்தி கோபம் ஆகி உங்கள் கருமாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார். இந்த பிறவியோடு உங்களுக்கு முடியும் கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் அதுக்கடுத்த பிறவியும் உங்களுக்கு கிடச்சி அதுலேயும் லோன்னு சீ பண்ணும். புரிஞ்சதா? அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு கருமாவை வச்சு அவர் அனுப்பியிருக்காருன்னா அந்த கருமாவை நடக்கட்டும்னு சொல்லி அனுபவிச்சிருங்க. யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, உங்கள் கருமான்னு நினச்சிக்கோங்க. சரியா? நினச்சிட்டு அந்த கருமாவை அனுபவிச்சுக்கோங்க. உங்கள் கருமா குறைஞ்சிரும். யாருக்கோ ஏறிட்டு போகுது, யாருக்கு உங்களை திட்டினங்களுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கருமா குறைஞ்சிரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், 7:30க்கெல்லாம் பயந்துக்காதீங்க, எதுக்கும் பயந்துக்காதீங்க. ராகுக்கு எதுக்கு பயந்துக்காதீங்க, செவ்வாதோஷத்துக்கு பயந்துக்காதீங்க, எதுக்கும் பயந்துக்காங்க. கொடுக்குறியா? குடு, என்ன வேணாலும் கொடு, என்ன வேணால் பண்ணிக்கோ என்ன. ஆனால் இதோட விட்டுட்டு போயிடு. எவ்வளோ நாள் இருப்பியோ இருந்துட்டு போ, அதுக்கப்புறம் என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு கடவுள்கிட்ட கும்பிடுங்க. குடு, என்ன வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன், என்னால் நான் தாங்குவேன் தானே நீ குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. நல்லா வாங்கி நல்லா அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா சந்தோஷம் வரும்போது அனுபவிச்சுக்கிறோம் தானே. ஏன் கடவுளை எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கடவுளை? இல்லைல்ல, சொல்லுங்கள், என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறியே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்களா? இல்லை, பணம் கொடுக்குறப்ப கேட்டிங்களா ஏன் கொடுத்தேன்னு? ஆனால் கஷ்டம் கொடுத்தா மட்டும் ஏன் கொடுத்தேன்றீங்க. ஒரு வலியை கொடுத்தா ஏன் வலியை கொடுக்குறேன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு 2 குழந்தை கொடுத்து ஒரு குழந்தை சூப்பராக வளருது, இன்னொரு குழந்தை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சுன்னா ஏன் அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கொடுத்த, இப்போ ஏன் இந்த வலி கொடுக்குற குழந்தை கொடுத்தேன்னு கேட்குறீங்களா? ஏன் இவனை மட்டும் எனக்கு கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துறேன்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு அதுதான் அவர் விதிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு குழந்தையால் நிம்மதியும் ஒரு குழந்தையால் ஒரு கஷ்டமும் நடக்கணும்னு உங்களுக்கு விதிச்சிருக்காரு. உங்கள் விதிப்படி தான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? முதல் குழந்தை திருமணமெல்லாம் ஆகி போகும்போது உங்களுக்கு ஒரு 50 வயசு தான் ஆகியிருக்கும். 50 வயசில் உங்களுக்கு அந்த குழந்தை கஷ்டம் கொடுத்தா கூட அது பெருசாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு 2வது குழந்தைக்கு எல்லாம் நடக்கும்போது 60 வயசு ஆகிடும். 60 வயசில் அந்த குழந்தை உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். அப்போ உங்கள் 60 வயசில் நீங்கள் அனுபவிக்கணும் தான் உங்களுக்கு 2வது குழந்தை பிரச்சனையே இருக்க மாதிரி கொடுத்துருப்பார். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யறது பல விஷயங்களுக்காக செய்கிறாரு. அதனால் அது எல்லாம் மனசார ஏற்றுக்கோங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக சரி தெய்வமே நீ கொடுப்பியா குடுன்னு ஏற்று பழகிட்டு அது அத்தனையும் முடிச்சுட்டு கடைசியாக நிம்மதியாக போய் சாஷ்டாங்கம்மா அவர் காலையே விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நிம்மதியாக. அதனால் தயவு செஞ்சு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி பரிகாரம் பண்ணாதீங்க. அதை விட இப்போ சமீபமாக நான் ஒரு விஷயம், நான் 2 நாள் முன்னாடி பேசும்போது ஒரு பொண்ணு எனக்கு சொன்னாங்க, காளகஸ்தி போகிறோம்மா போயிட்டு வந்துருட்டோமான்னு கேட்டாங்க. ஓ அப்படியாம்மா, திருப்பதி காளகஸ்தி எல்லாம் போகிறீங்களான்னு நான் கேட்டேன். இல்லைம்மா திருப்பதி போகலம்மா, திருப்பதி போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, காளகஸ்தி மட்டும் போய் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வர சொன்னாங்க, எங்களுக்கு இருக்குல்லம்மாக்கா ராகு கேது தோஷம்னு. அப்போ நான் சொல்லிட்டேன், இருக்குது, ராகு 2ல் இருக்குது, கேது 8ல் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த தோஷத்தை கழிக்கிறதுக்காக காளகஸ்தி போகணுங்கிற அவசியமும் இல்லை. நீ போய் அங்கே பரிகாரம் பண்ணாலும் எந்த தோஷமும் எல்லாம் கழியாது. அதே போல் நீ போகிறனப்போ, ஆனால் திருப்பதி போகாமல் வர்றதுனாலையும் இது கழியாது. திருப்பதி கும்பமா, அவங்க கும்பராசி, அதனால் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா, சந்தோஷமாக போய் கோயிலில் அவரையும் நல்லா கும்பிட்டு, காளகஸ்தியும் போய் அங்கேயும் அவரையும் நல்லா கும்பிட்டு, சரி பரிகாரம் செய்ய சொன்னதுக்காக உன் திருப்திக்கு நீ பரிகாரமும் செஞ்சுக்கோ வந்துரு. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் கும்பிட்டதுக்கான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். ஆனால் பரிகாரம் செஞ்சதுக்காக எந்த ஒரு ரிலீஃபும் எல்லாம் உனக்கு கிடைக்காது. சொல்ல வேண்டியது என் கடமை, செஞ்சுக்கிறேன்னா கேட்குறதும் கேட்காதும் ஊயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டேன். மக்கள் இன்னுமே மாறவே மாட்டோம். ஏன் பயக்கிறீங்கிறத என் கேள்வி.
ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன், அதை எடுத்துக்க முடியல. ஆனால் ஏதாவது ஆகிடும்னு பயக்கிறீங்க. ஏன் பயக்கிறீங்க? கடவுள் இருக்கும்போது கடவுளை மீறி என்ன நடக்கும்? கடவுளை மீறி ஒரு விஷயம் நடந்துருமா? அதனால் தயவு செஞ்சு ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு வரப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தால் ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாம் பிளான் போட்டுக்கிறது. 6 மணிக்கு காலையில் 5:30 மணிக்கே கிளம்பணுன்னா 4:30 மணிக்கே எந்திரிக்கணும். 4:30 மணிக்கே அரை தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அங்கே டயர்டாயிரும். சுற்றுன்னு சுற்றிட்டு டயர்டாயிட்டு திரும்பி நைட்டாக வீடு வந்து சேர்றப்போ அவங்களுக்கு தூக்கத்தில் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு அப்படியே பாலத்து மேலே ஏறி நின்றுச்சுல்ல, பார்த்தீங்கள? கண்ணு முன்னாடி பின்னாடி ஒரு போன பைக்காரு அப்படியே எடுத்திருக்கார் வீடியோ. அப்படியே பாலத்து மேலே நான் வேணால் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். கண்ணு முன்னாடி டிரைவர் தூங்கிட்டார் போல், ரோட்டில் போக வேண்டியது அப்படியே பாலத்து மேலே ஏறி, கடவுள் செயல், பஸ்ஸு குப்பரடிச்சு விழுகலை. ஏன்னா அந்த பக்கம் பாலம் வந்துட்டு இருக்கனால அந்த 2 செவுத்து மேலேயும் டயரு இதாகி நிற்கிது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் தூக்க கலக்கத்தில் ஒரு இது நடக்கிறது தான். பத்திரமா மெதுவாக போனால் எதுவும் நடக்காது. அது இன்னொரு விஷயம், கோயிலுக்கு போயிட்டு வரப்போ நடந்துருச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகாமல் ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் போயிட்டு வந்தாலும் நடக்கும். சரிங்களா? இப்போ அந்த பஸ்காரங்க என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ நடந்தது இல்லை. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு, கோயிலுக்கு போகிறப்ப நடந்துச்சு இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும். அது நம்ம கவனக்குறைவால், வண்டியில் ஒரு பழுதுனால, ஏதோ ஒன்றுனால நடக்கும். அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப நடந்துருச்சு, எங்களுக்கு தோஷம், அதெல்லாம் பயமுறுத்துகிற வேலை. சரிங்களா? தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு கோயிலையும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் இவ்வளோ காசுன்னு இருக்குது. அது எல்லாமே நிறைய டைப்ஸில் நடக்குது. சரியா? இதோடு நம்ம இதை நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா என்ன பிரச்சனையாகும் தெரியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த பரிகாரம் செஞ்சால் இது நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. பரிகாரம்ன்று ஒன்று கிடையாது. அதை கடவுள் ஏற்றுக்கவும் மாட்டார். அவர் கொடுக்குற சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களை விட்டுருவார். இல்லை, நான் அனுபவிக்க மாட்டேன், நான் போய் பரிகாரம் பண்ணுவேன்னா இன்னும் இவ்வளோ கஷ்டத்தை சேர்த்து உங்கள் தலையில் ஏற்றுவார். அது இந்த ஜென்மத்திலையும் நடக்கலாம், அடுத்த ஜென்மத்துக்கும் கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா? அதனால் சொல்ல வேண்டியது என் கடமை. செய்யறதும் செய்யாதும் உங்கள் இஷ்டம். ஓகேயா? இதுக்கு வர்ற கமெண்ட்டும் உங்கள் இஷ்டம் தான். யார் வேணால் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, பேசிகிட்டே தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஏழ்ரையை பற்றி பேசி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். பெரிய வீடியோவாக எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஒசூர் தனலக்ஷ்மி சிஸ்டருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதை கேட்டது, நீங்கள் பேச சொன்னது, அப்படியே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சிப்பேன். அதனால் கண்டிப்பாக என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் நிறையா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேளுங்க. நான் இன்னும் நிறையா இது மாதிரி பேசுறதுக்கு ஆசைப்படுறேம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.